Hi friends, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு ரெசிபி தான் பார்க்க போறோம். அது யார் பண்றதுன்னா நம்ம செஃப் செல்ல பண்ணுவாங்க. என்ன ரெசிபின்னு இப்ப அவங்களே சொல்லுவாங்க. என்ன ரெசிபி பண்ண போற? நாங்க இன்னைக்கு கேசரி பண்ண போறோம். கேசரி பண்ண போறோம். அவனுக்கு கேசரினா ரொம்ப இஷ்டம். அதனால அவனே ட்ரை பண்ணேன். இதுக்கு முன்னாடி பண்ணிருக்கான். எப்படி பண்ணுவான்னு பாப்போம். இப்ப கேசரி பண்ண ஃபர்ஸ்ட் பேன்ல 3 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணணும். இப்போ இதில் நட்ஸு போட்டு வறுத்தெடுத்துடலாம். கிஸ்மிஸும் பாதாமும் போட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணிட்டு அதில் கிஸ்மிஸ் கொஞ்சம் உப்பி வரணும். பாதாமு கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனோன்னா அதை நம்ம இப்போ எடுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். இனி அதே பேனில் கொஞ்சம் நெய் சேர்த்து அதில் நம்ம இப்போ ரவையை 1 கப் ரவை எடுத்துருக்கோம். 1 கப் ரவையை அதில் போட்டு வறுத்தெடுத்துடலாம். வறுத்த ரவை அப்படியே எடுத்து ஒரு பிளேட்ல மாத்திட்டு இனி கேசரி பண்ணதுக்கு 1 கப் ரவைக்கு 2 கப் தண்ணி எடுக்கலாம். இல்லைன்னா கொஞ்சம் கூட லூஸா வேணும்னா கொஞ்சம் கூட தண்ணி ஆட் பண்ணலாம். இப்போ நம்ம இதுக்கு 3 கப் தண்ணி ஆட் பண்ணிருக்கேன். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். தண்ணி இப்போ நல்லா கொதிச்சுட்டு நம்ம இப்போ எடுத்து வறுத்து வச்ச ரவையை உள்ள ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணணும். அப்படியே கொஞ்சம் கிளறி விட்டுடலாம். அப்படி எல்லா இடமும் கரெக்டா அது இது பண்ணியதாக அழகாக கிளறி விடு. கட்டி பிடிக்காத அளவுக்கு அழகாக. சீனி ஆட் பண்ணலாம். கொஞ்சம் கொஞ்சமா சீனி ஆட் பண்ண. சீனி நாங்க 1 கப் ரவைக்கு 1 கப்ல இருந்து 3/4 கப் உங்களுக்கு தேவையான அளவு போடுங்க. நாங்க 3/4 கப் தான் எடுத்துருக்கோம். நல்லா இனிப்பு வேணும்னா நிறைய சீனி ஆட் பண்ணிக்கோங்க. நாங்க 3/4 கப் அளவு தான் போட்டிருக்கோம். கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ண எல்லா சைடும் அப்படியே கிளறி விட்டுட்டே இருக்கணும். இப்ப கலருக்கு நம்ம என்ன பண்ணிருக்கோம்னு சொன்னா கொஞ்சம் குங்குமப்பூவை தண்ணியில கொஞ்சம் நேரம் ஊற வச்சு வச்சிருந்தேன். அதை ஆட் பண்ணிக்கலாம். இதுல கலர் பொடியும் சேர்க்கலாம். அங்க கட்டி பிடிக்காத அளவுக்கு கொஞ்சம் அழகா கிண்டி எடுத்துட்டு இப்ப இந்த ஸ்டேஜ்ல நம்ம இன்னும் கொஞ்சம் நெய் ஆட் பண்ணணும். ஏன்னா கேசரிக்கு நிறைய நெய் ஆட் பண்ணாதான் அழகா இருக்கும், டேஸ்டாவும் இருக்கும். அதனால கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிட்டு அதை எல்லா இடமும் படி அளவுக்கு அப்படியே நல்லா கிண்டி எடுத்துடலாம். இப்போ இந்த ஸ்டேஜ்ல நம்ம வறுத்து வச்ச நட்ஸ் ஆட் பண்ணிடலாம். எல்லாத்தையும் ஒருக்கா நல்லா கிளறி விட்டுட்டு
இப்போ அவ்வளவுதான், சூப்பரா வந்து கேசரி ரெடி ஆயிருக்கு. பார்க்க வந்து ரொம்ப அழகா இருக்கு. நம்ம வந்து டேஸ்டும் அழகா இருக்கு, ஏன்னா வந்து நல்ல மணமா இருக்கு. நம்ம இப்ப டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். கேசரி ரெடி ஆயிடுச்சு. இப்ப நம்ம அதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நல்லா இருக்கு, கரெக்டான இனிப்பா இருக்கு. உங்களுக்கு இனிப்பு கொஞ்சம் அதிகம் வேணும்னா நீங்க 1 கப் சீனி ஆட் பண்ணுங்க. 1 கப் ரவைக்கு 1 கப் சீனி, அப்ப இனிப்பு கொஞ்சம் அதிகமா இருக்கும். அவ்வளவுதான். நம்ம செஃப் வந்து அழகா ஒரு கேசரி பண்ணி தந்தாங்க. அவங்களுக்கு வாழ்த்துக்கள். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.